அப்ப ஒரு வழியா புதையல அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்ட. அப்புறம் என்ன கல்யாணம் தானே? அவன் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறான். நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு. என் சொந்த கதை, என் சோக கதை. உன் கதை எப்படி? வீட்டுக்கு வீடு மாட்டு கொட்டனா? வாங்க. ஆமா, எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். இந்தாங்க கொட்டாமா. உங்களுக்கு இல்ல, அவருக்கு. என்னது? மோர். விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்ற? அவருக்கு வேற மோர் கொண்டுறனே. எது உரமாரா? இப்படித்தாப்பா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. கோச்சுக்காதன்னு. அவருக்கு வயித்து கடுப்பா இருக்கு, வயித்து உளைச்சலா இருக்கு, வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னார்ல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தங்கச்சி, நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. கொண்டா கொண்டா. என்னது? மெதுவா குடிப்பா. நீ இங்க இருக்க? ஜனக்கு நான் சொல்லி தர்ற கணக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ மோர் சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணுது. என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க? உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும். தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்து வச்சியே. திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே, யாருக்கு வேணும்? காரியத்தையே கெடுத்துட்டீங்களே, 10 நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா? அரே மருந்துன்னா மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? பிபி நம்ம மாப்பிளே இல்ல மாப்பிளே பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார். எனக்கு பாராட்டு வேணாம், பட்டமும் வேணாம், எனக்கு உங்க பொண்ணுதான் வேணும். நம்ம பேபி தெரியல. முதல்ல பாராட்டு அப்புறம் புண்ணு. அடுத்தவன் காசுல சாப்பிடுறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்க ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணா ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கே என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க, அதை மாத்துவோம். செக்கு எனக்கு, சக்கு உனக்கு. இருக்கு விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? மாலை மாத்தணும். ரே வாய் மாலே குடு. மாலே போடுங்க மாப்பிள்ள. நாங்க 2 பேரும் புடிச்ச மாட்டாட்டி தானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? செக் எனக்கு தானே? தாயவேட்டி, என் மருமக வந்ததுல இருந்து ஒரு ரவுண்ட் பெருத்துட்டையா? ஒரு ரவுண்ட் இல்லையா, 2 ரவுண்டுன்னு சொல்லு. உனக்கே போறாம சம்பந்தி இந்த பாரு, என் மக ஓ வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் 2 ரவுண்டு குறைஞ்சிட்டையா. உன்னை யாரு ஊருக்கு போக சொன்னது? இங்கேயே கிடந்து தின்னு. அப்படியே இருக்கலாம் தான் பாக்குறேன். வெய்மா வெய். நீங்க சரியாவே சாப்பிடல. என் சமையல் பிடிக்கலையா? புருஷன் வச்ச மிச்சம் பொண்டாட்டிக்கு தான். இந்தங்க வெத்தலை பாக்கு. நாளைக்கு நம்ம வயல்ல கருதறுப்பு. நான் போய் ஐயங்கோட்டையில ஆள் சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன்.
சாயவேட்டி, உன் பொண்ணுக்கு தாய் மாமன் நானு. என் மகனுக்கு உன் மகளை கட்டி வச்சா 50 ஏக்கர் நிலமு 2 வீடும் சேரும்னு எங்க அப்பா உயிர் எழுதி வச்சிட்டு செத்து போயிட்டான். நீ என்னடானா திடீர்னு இங்க வந்து சம்மந்தம் பண்ணிட்டே? உன் பொண்ண நான் கட்டலன்னா சொத்து புற தர்மத்துக்கு போயிடுவாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல? சொத்தை விட்டு போற அளவுக்கு நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்ல. வேறையா வெளியூர் போயிட்டோம், அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சிட்டியே. திரும்பி வர மாட்டோம்னு நினைச்சியா? நெஞ்ச பிளந்துருவேன். ஏன் மறைச்சு சொல்ற? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லு. ஜெயிலுக்கு உயிலுக்கு என்ன சம்பந்தம்? பாத்தீங்களா, இந்த மாதிரி தரங்கட்ட வயலுக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு என் மகளை உங்க பையனு கட்டி வச்சேன். 50 ஏக்கர் நிலமும் 2 வீடும் தரிசி இல்லீங்க. என் மக கண் கலங்காம வாழணும். எனக்கு பதில் சொல்லு. இல்லப்பா, உன் அருவாளுக்குல நான் பயப்பட மாட்டேன். இந்தா, ஏன்பா பதறீங்க? ஊர்ல 4 பெரிய மனுஷங்களை வச்சு பேசி தீர்த்துக்குவோம். பேச்சா? அதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த கிழவங்கிட்ட என்னப்பா பேச்சு? அவளை அடிச்சு வண்டியில தூக்கிட்டு போய் கையெழுத்து வாங்குவியா? சும்மா வளவளன்னு பேசி ஒரு 8 எடுத்து வச்ச துண்ட வெட்டிடுவேன். நான் தான் மாமா எவ்வளவு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதான் கதி. அண்ணா இருள பண்ண அவங்க பிள்ளைகள் வந்து காவிரி தூக்கிட்டு போறாங்கண்ணே. ஏற வண்டியில
என்னதான் கத்தினாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க ஒரு பயில வர மாட்டான். போடி. இதுல கையெழுத்து உயிரே போனாலும் சரி இதுல கையெழுத்து போட மாட்டேன். போட மாட்டியா? போட மாட்டேன். போட மாட்டியா? துணிச்சியா? என் உயிரை பத்தி கவலை இல்ல. உன் உயிர் போனாலும் அது எனக்கு லாபம் தாண்டி.
தள்ளியா மனுஷனா நீ? அறிவு இருக்கா உனக்கு? அவங்களே அடிக்க போற. அவங்களால தான் நம்ம பொண்ணு பிள்ளைகளை ஒண்ணு சேர்ந்திருக்கு. முண்டாச மொத்த பேரை கூட்டு போலீஸ் ஸ்டேஷன் போடா. நான் மிச்சத்தை வந்து பாத்துக்கிறேன் போ.